இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி, போன்ல யார் சித்தி? அது அது யார்கிட்ட சித்தி பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, இந்த வீட்ல யார்கிட்டயுமே போன் கிடையாது. உங்ககிட்ட மட்டும் எப்படி போன் வந்துச்சு? அது கொடுங்க. ஏய் விடு. ஏய் கொடு. ஏய் நீ போன் வச்சிருக்கிறப்ப நான் போன் வச்சிருக்க கூடாதா? அந்த போனை கொடு. அப்படியா? நீங்க இவ்ளோ நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் பெரியப்பா கிட்ட போனை கொடுத்து அவர்கிட்டயே கேட்க சொல்றேன். அவர் கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்க தானே? ஏற்கனவே வசுந்தரா தேவி கிட்ட டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுத்ததுனால தானே இப்போ வரைக்கும் சித்தப்பா உங்க மேல கோவமா இருக்காரு. உங்களுக்கு இன்னும் புத்தி வரல. என் தொழில ஒருத்தி கெடுத்து விடுவா, அவகிட்ட பழக்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசுறீங்களா? இத நான் இப்பவே பெரியப்பா கிட்ட சொல்லதான் போறேன். ஏய் என்ன மிரட்டறியா? உங்களை மிரட்டுறதுக்கு நான் யாரு? ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பெரியப்பாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தெரியணும்ல. நீங்க யாரு மாயா? வேண்டாம், ஒழுங்கா அந்த போனை கொடுத்துரு. குடுக்குறேன். இப்பவே போய் பெரியப்பா கிட்ட குடுக்குறேன். ஏய் மாயா 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 வேண்டாம் மாயா, வேண்டாம் மாயா ப்ளீஸ். மாமாக்கு தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த போனை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. அதை எப்படி கொடுக்க முடியும்? இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற புவனேஸ்வரி கூட சேர்ந்துகிட்டு சதி வேலை பண்றீங்க. அத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? சரி, நான் இனிமே அந்த புவனேஸ்வரி கிட்ட பேச மாட்டேன். வசுந்தரா தேவி விஷயத்துல சூடுபட்டும் உங்களுக்கு புத்தி வரல. நான் சொல்லதான் போறேன். ஐயோ மாயா 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 வேண்டாம் மாயா.